உழைச்சி சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் முதலில் கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுகா புதுப்பட்டியை சேர்ந்த விவசாயி கே யுவராஜ். இவர் தோட்டக்கலை பயிர்களான மல்லிகை, கத்தரி போன்ற வகைகளை பயிரிட்டு அத்துடன் மேலும் தனது வாழ்வாதாரத்தை உயர்த்த மரிக்கொழுந்து சாகுபடி செய்து வருகிறார். இதற்கான நாற்றுகளை சேலத்திலிருந்து பெற்று வந்து முறையான சாகுபடி தொழில்நுட்பங்கள் மூலமாக ஏக்கருக்கு 5 லட்சம் வரை லாபம் ஈட்டி வருகிறார். இவர் தனது அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, என்னோடய பேர் யுவராஜ். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ஆட்டிமலை கிராமம் புதுப்பட்டியை சேர்ந்த நாங்கள் மரிக்கொழுந்து விவசாயம் 10 ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் எங்களுக்கு அமௌண்ட்டு கூட கிடைக்கனால நாங்கள் இதை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை ஏக்கரா இங்கே சாகுபடி பண்ணியிருக்கீங்க? நாங்கள் இப்போ 1 ஏக்கர் 30 சென்ட் சாகுபடி பண்ணியிருக்கோம். இப்போ மரிக்கொழுந்தில் என்னென்ன வகை இருக்குது, இல்லை இதனுடைய சாகுபடி முறை எப்படி? இது மரிக்கொழுந்துங்கிறது நாற்று நாங்கள் போய் சேலத்தில் வாங்கிட்டு வரணும். இது ஒரே நடவு தான், 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடணும். இது 7 அறுப்புங்கிறது 7 முறையாக இருக்கலாம். அது ஒரு அறுப்பு கொழுந்து மரிக்கு 7 தடவை இருக்கலாம். அது அவ்வளோ மகசூல். இப்போ இந்த ஏரியா முழுக்க பார்த்தா சுற்றுப்பட்டார் எங்கேயுமே ஒரே செம்மண் பூமியாக தான் இருக்குது. தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துக்கு நீங்கள் தண்ணி எப்படி ஏற்படுத்துறீங்க? நாங்கள் ஆழ்குழாய் கிணறு போர் போட்டு அதுலேருந்து கேனில் உள்ளே விட்டு வெளியே எடுத்து பாய்ச்சணும். எவ்வளோ அடி உள்ள போயிருக்கோம்? நாங்கள் ஒரு 450 அடி மூட்டை இறக்கியிருக்கோம். சரி, இப்போ இது சாகுபடி பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ முதலீடு, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? உங்களுடைய உழைப்பு உங்கள் உழைப்போடு சேர்த்து உங்கள் நேரத்தை காலம் எல்லாத்தையுமே சேர்த்து எவ்வளோ முதலீடு போடுவீங்க? எங்களோட முதலீடு 1 லட்ச ரூபா. ஈல்டு எடுத்தால் ஒரு 5 ரூபா எடுப்போம். 5 லட்ச ரூபா எடுப்போம். சரி, இப்போ இது எப்படி வெயிட்டில் விடுறீங்களா இல்லை கட்டுக்கட்டாக? கட்டு கணக்கு. ஒரு கட்டுக்கு எவ்வளோ வரும்? 750 கிராம் வரும். 750 கிராம். சந்தைனா எந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போவீங்க? சந்தை ஸ்ரீரங்கம், காந்தி மார்க்கெட், திருச்சி காந்தி மார்க்கெட். சரி, இப்போ இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் தோட்டப்பயிர் வேறு எதனா வச்சுருக்கீங்களா? மல்லிகைப்பூ ஒரு ஏக்கர், கத்திரி ஒரு 1/2 ஏக்கர். இப்போ உங்கள் வாழ்வாதாரத்துக்கு பெருக்கிறதுக்கு இந்த தோட்டப்பயிர்களே போதும்னு நினைக்கிறீங்களா? இதை விட அதிகமாக இன்னும் வேறு எதாவது செய்யணும் போது நவீன சாகுபடி முறைகளை நீங்கள் ஏதாவது கையாளுறீங்களா? அப்படி கையாளணும்னா இங்கே இருக்கிற அருகாமையில் இருக்கின்ற வேளாண் அறிவியல் மையத்தையும் அல்லது அரசு சார்ந்த துறைகளையோ போய் நீங்கள் அணுகிருக்கீங்களா? எங்களுடைய ஆள் தேவைக்கு இது சரியான போதும். எங்களுக்கு இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஆள் பற்றாக்குறை. இதை பார்த்தாலே எங்களுக்கு போதும், வருமானம் போதும். மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் மரிக்கொழுந்து சாகுபடியினை தொடர்ந்து பொருளீட்டு கடன் குறித்து கூறுகிறார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சின்ன புளியம்பட்டி கிராம விவசாயி எஸ் ஸ்ரீனிவாசகன் அவர்கள். இவர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் கீழ் இயங்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தான் விளைவிக்கின்ற தானியங்களை அறுவடை சமயங்களில் சந்தையில் நல்ல விலை கிடைக்காத பட்சத்தில் தானியங்களை கிடங்கியில் இருப்பு வைத்து அன்றைய விலையில் சரிபாதியாக பொருளீட்டு கடன் பெற்று தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டார். இவர் தம் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, எனது பேர் சீனிவாசகன். சின்னப்புளியம்பட்டி கிராமத்தில் அருப்புக்கோட்டையில் குடியிருக்கோம். விவசாயம் பார்க்குறேன். நான் மக்காச்சோளம் போடுறோம், குட்டச்சோளம் போடுறோம், எல்லா தனியமும் போட்டுக்கிட்டே இருக்கோம். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிராக்டர் வச்சுருக்கேன். சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்தமாக டிரைவர் கிடையாது, நானே டிரைவர் பண்ணி நானே விவசாயம் பார்க்குறேன். அந்த சமயத்தில் வெள்ளாமை எடுக்கிறப்ப எங்களால் கொள்முதல் பண்ணுறதுக்கு விலை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த விலையை கிடைக்கலைங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் வீட்டில் வச்சோம். தாக்கு பிடிக்க முடியல, வண்டு உழுகுது, எங்களால் முடியலை, கொள்முதல் பண்ண முடியல, செலவுக்கும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அருப்புக்கோட்டையில் தெற்கு பக்கத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்குது. அவங்க சார்கிட்ட கேட்டோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், இப்படி நாங்கள் கொள்முதல் பண்ணணும், எங்களுக்கு விலைவாசி கிடைக்க மாட்டேங்குது, நிப்பாட்டி கொஞ்ச நாள் வச்சு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் வந்திருக்கோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவரும் நாங்கள் பண்ணுறோம், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க விளக்கம் சொன்னாங்க. அந்த விளக்கத்து பிரகாரம் நானும் பயன்பட்டிருக்கேன்.
பயன்பட்டு கொண்டாந்து இப்போ ஒரு 5-7-8 வருஷமாக நானும் பயன்பட்டுக்கிட்டு இருக்கேன். மக்காச்சோளம் வச்சுருக்கேன், இந்த வருஷமும் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5-6 வருஷமாக தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் பயன்பட்டுருக்கேன். லோன் கொடுக்குறாங்க, அதில் மக்காச்சோளத்தில் பாதி அமௌண்ட்டு உடனே கையில் கொடுக்குறாங்க. வட்டி 5% வட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு வாடகை கிடையாது. அந்த முதலீடுக்கு 5% வட்டி தான், வேறு எந்த விதமான செலவு கிடையாது. மூடைகளுக்கும் பாதுகாப்பு இருக்குது. இன்சூரன்ஸும் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் கொண்டாந்து வச்சுருக்கோம். வேறு பாதுகாப்பு நல்லா இருக்குது, வேறு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இங்கே கொண்டாந்து வைக்கிறதுக்கு அடமானம் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஆஃபீஸர் அப்படின்னா 11 அடங்கல் கேட்குறாங்க. அதே மாதிரி விஓட்ட சாகுபடி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நான் இருப்பிட சான்றிதழ், ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்து 2 ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். இவ்வளவும் கொடுத்து அவங்ககிட்ட கொள்முதல் அடமானம் வச்சுருக்கேன். வச்சு ஒரு 50% இன்றைக்கி என்ன ரேட்டு போகுதோ அதில் பாதி அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 5%க்கு வாங்கி நான் பயன்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே கொண்டாந்து வச்சுட்டு நம்ம வீட்டில் இருந்துக்கிறோம். அதில் என்ன எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, பூச்சி விழுகாமல் இருக்கிறதுக்கு மருந்து அடிச்சிருக்காங்க, டேப்லெட் வைக்கிறாங்க. அதே இதில் மூடைகள் மாறிடாமல் இருக்கிறதுக்கு அடையாள அட்டை வச்சுருக்காங்க. எத்தனை மூடைன்னு எண்ணி அவங்களும் அதில் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் போக என்றைக்காவது நம்ம பார்க்கணும் மூடை என்ன அளவில் இருக்குது, என்ன அளவில் அவங்க பயன்பட்டு வச்சுருக்காங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியறதுக்கோசரம் வந்து பார்த்தோம்னா உடனே வந்து எங்களுக்கு திறங்க, குடோனை திறந்து எங்களுக்கு காட்டுங்கன்னு சொன்னால் திறந்து காட்டுறாங்க. வந்ததும் பார்க்குறோம். நல்லா எப்பயும் போல் பாதுகாப்பாக இருக்குது, பூச்சி இதெல்லாம் கிடையாது, நல்லா பாதுகாப்பாக செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. நானும் பயன்பட்டுக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி விலைவாசி கம்மி, இன்றைக்கி விற்கிறப்ப எங்களுக்கு விலைவாசி ஜாஸ்தியாக கிடைக்கிது. வியாபாரிகளை கூட்டிகிட்டு வந்து காட்டுறதுக்கோ எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிது. எங்களுக்கு வச்சு பதறாமல் இருந்து விற்று அதில் லாபம் அடைகிறதுக்கு எங்களுக்கு கூட்டுறவு ஒழுங்கு விற்பனை கூடத்திலிருந்து எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அதே மாதிரி மக்களும் என்னைய மாதிரி மக்களும் விழிப்புணர்வோடு இதை புரிஞ்சு தெரியாதவங்க ஒழுங்கு விற்பனை கூடத்தில் போய் கேட்டுக்கிட்டு அதை பயன்படும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். மாத்தியோசிச்சங்க பகுதியில் இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் பலவான்குடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி காடப்பன் அவர்கள். இவர் விவசாயம் செய்வதோடு உப தொழில்களான கால்நடை வளர்ப்பில் வான்கோழி வளர்த்து வருகிறார். வான்கோழி வளர்ப்பிற்கான முறைகளையும் பயிற்சிகளையும் தொழில்நுட்பங்களையும் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவியோடு வான்கோழிகளை முறையாக வளர்த்து கூடுதல் வருமானம் பெற்று வரும் விவசாயி காடப்பன் அவர்களிடம் இது பற்றி கேட்டபோது, நான் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யலாம்னு என்னுடைய விருப்பம். நான் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் வான்கோழி வளர்த்துட்ருக்கேன். வான்கோழி வந்து 15 நாள் குஞ்சா வாங்கிட்டு வந்து வளர்த்தேன். இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதத்தில் இப்போ ஒரு நாளைக்கு 100-150 கிராம் தீவனம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால் நான் குன்றக்குடி கேவிக்கையில் தான் நான் ஒரு நாள் பயிற்சி எடுத்து கொட்டகை எப்படி அமைக்கிறது, எப்படி வளர்க்குறதுங்கிற பயிற்சியை அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட இப்போ நான் நாட்டுக்கோழியும் வளர்த்துருக்கேன், வான்கோழியும் வளர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி அவங்க வந்து இப்போ நாட்டுக்கோழி வளர்க்கும் பொழுது நாட்டுக்கோழிக்கு என்ன ஊசி போடணும், மருந்து என்ன கொடுக்கணுங்கிறத அவங்கக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அப்பப்போ சீசனுக்கு எந்த சீசனுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. வான்கோழிக்கு வந்து ஒரு ஆடுவிக்கை கொடுத்துருக்கேன். மற்றும் வெள்ளை கழிச்சலுக்கு வந்து குருணை மருந்து குருணை மருந்து கொடுத்துருக்காங்க. கேவிக்கையில் தான் வாங்கி நான் கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. ஏதாவது நோய்கள் இருந்தாக்க கேவிக்கையில் உடனே கேவிக்கையில் போயிட்டு தெரிவித்து அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டுக்குவேன். அவங்களும் அப்பப்போ வந்து பார்த்து ஆலோசனை கொடுப்பாங்க, என்ன செய்யலாம் எப்படி செய்யலான்ட்டு. சில்லறை கேட்குறவங்களுக்கு சில்லறையாகவும் கொடுத்துருவேன். ஒரு பெட்டை வந்து ஒரு 3.5 கிலோ 4 கிலோ அளவில் இருக்கும். சேவல் வந்து ஒரு 5-6 கிலோ ஒரு 5 மாதத்தில் வந்துடும். அதனால் வந்து ஓரளவு எனக்கு லாபகரமாக இருக்கிறதுனால விவசாயத்தையும் பார்த்துட்டு இதையும் நான் பார்த்துட்ருக்கேன். முக்கணிகளில் முதல் கனியான மாம்பழத்திற்கு தனி சிறப்பு உள்ளது. இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு நிறையவே உதவுவது மாங்கனியாகும். ஈக்களின் தாக்குதலால் பெருமளவில் இந்த மாம்பழங்கள் பாதிக்கப்படுகின்றன. விவசாயிகள் தாங்கள் அறியாமையினால் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் சிறந்த வழிமுறைகளை தேர்ந்தெடுப்பது இல்லை. எனவே விவசாயிகளுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது.
பழ இனக்கவர்ச்சி பொறியை பயன்படுத்தி ஈக்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவை மலிவு விலையில் விவசாயிகளுக்கு விற்கப்படுகின்றன. இப்பொழுது மாம்பழ நிர்வாகம் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் எலுமிச்சங்கரி பகுதியை சேர்ந்த டாக்டர் பெருமாள் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் TI ரமேஷ் பாபு அவர்கள் விளக்கம் தருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் இது ஒரு தோட்டக்கலை மாவட்டம் என்று சொல்லலாம். இங்கு 1,00,000 ஏக்கருக்கும் அதிகமாக மா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அதுபோல் ஒசூர் பகுதிகளில் அதிகமாக காய்கறிகள் பூ வகைகளும் பயிரிடப்பட்டு வருகிறது. எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நிறைய செயல் விளக்க திடல்கள் அமைத்து புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு எடுத்து சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது அதிகமாக மாவில் தான் சாகுபடி பரப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால மாவில் நிறைய புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு எடுத்து செல்லும் விதமாக முதன்மை செயல் விளக்க திடல்களும் பயிற்சிகளும் அளித்து வருகிறோம். மா சாகுபடியை பொறுத்தளவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக பெங்களூரா மற்றும் அல்ஃபோன்சா என்று சொல்லக்கூடிய காதர் ரகங்கள் அதிகமாக இங்கே பயிரிடப்பட்டு வருகிறது. மற்ற இடங்களில் தோத்தாபுரின்னு சொல்லுவாங்க, பெங்களூரானு சொல்லுவாங்க. இங்கே அதிகமாக 40க்கும் அதிகமான மேங்கோ பல்பிங் யூனிட், அதாவது பழக்கூழ்கள் தயாரிக்கும் ஆலைகள் அதிகமாக இருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் பழக்கூழ்களை நம்பி விவசாயிகள் பயிரிட முடியாதுங்கிற நிலைமை உருவாகும். அப்போது ஃப்ரெஷ் மேங்கோஸ் என்று சொல்லக்கூடிய பழங்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைமைகள் உருவாகும். அப்போது தரத்தையும் நல்ல தரமான பழங்களை உற்பத்தி செய்ய விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கான தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டிய நிலை. காய்கள் முக்கால்வாசி விளையும் போது தான் இந்த ஈனுடைய தாக்குதல் வருது. ஈக்கள் என்ன செய்யும்னா இந்த மேலே இருந்துட்டு அதுக்கு பின்னாடி ஒரு கொடுக்கு போல் ஒரு ஊசி மாதிரி ஒரு இது இருக்கும். அதை உள்ளே வச்சு செலுத்திட்டு உள்ளே முட்டை வைக்கும். அப்படி வரும்போது இங்கே ஓட்டை விழுறதுனால இங்கே டேமேஜ் ஆகிடுது. இந்த டேமேஜ் ஆகிற இடத்துல பாக்டீரியா மற்றும் பூஞ்சானங்கள் உள்ளே புகுந்து இது அழுகுது. மேலும் அப்படி இல்லாமல் இருந்தால் கூட உள்ளே புழுகள் உற்பத்தி ஆகி ஒரு வெள்ளை கலரில் ஒரு புழு உள்ளே இருக்கும். கால் இல்லாத ஒரு சின்ன புழுகள் உள்ளே உற்பத்தி ஆகும். அதனால் வெளியிலேருந்து பார்த்தா நமக்கு அது தெரியாது. பழம் பழுத்ததுக்கப்புறம் அதை அறுத்து நம்ம உள்ளே பார்க்கும்போது வெள்ளை கலரில் இது இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ஏதுவான பழங்களாக இருக்காது. அதனால் இந்த நிர்வாகங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நிர்வாகம் செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்து உழவு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பூச்சிகளினுடைய கூட்டுப்புழுக்கள் மண்ணில் இருக்கும். அந்த புழுக்களை இந்த நம்ம கோடை உழவு செய்யும்போது சூரிய ஒளியினால் அந்த கூட்டுப்புழுக்கள் எல்லாம் செத்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பழங்களில் தான் அதிகமான ஈக்கள் உருவாகுது. அதனால் கீழே விழுந்த பழங்களை எடுத்து அழிச்சிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அறுவடை செய்யும் காலங்களில் அந்த ஸ்ப்ரேயிங் மற்றும் மற்ற இதுக்காக ஆட்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் விவசாயிகள் அதை எடுத்து அழிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அந்த சிரமம் பார்க்காம 1-2 பேர் ஆளை வச்சு அந்த இடங்களில் இருக்கிற பழங்கள் கீழே இருக்க பழங்களெல்லாம் எடுத்து அழித்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ப்ரே பண்ணுறதுனால பெரிய ஒரு நன்மைகள் இதனால் ஏற்படாது. அதனால் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, இனக்கவர்ச்சி பொறி மூலம் நம்ம ஈக்களை கவர்ந்து இழுத்து அதை அழிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஆண் ஈ. இது தங்க நிறத்தில் இருக்கும், தங்க ஈன்னு சொல்கிறாங்க. நார்மலாக விவசாயிகள் இதை பற்றி இப்போ அவ்வளவா கவனம் செலுத்துறதில்லை. என்ன காரணம்னா, முக்கால்வாசி இருக்கும்போதே பல்ப்புலேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பல்ப்பு இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த ஈக்களை அதிகமாக கவனிக்கிறதில்ல. ஆனால் அதை விட்டு ஒரு நல்ல பழமாக பறிக்கணுன்னா தான் இந்த ஈகினுடைய பிரச்சனை அதிகமாக தெரியுது அவங்களுக்கு. இது தங்க நிறத்தில் உள்ள ஒரு குளவி மாதிரி உள்ள ஒரு சின்ன ஈ. இது ஆண் ஈ. நம்மளுடைய பொறியில் உள்ள பெண் ஈயினுடைய வாசனை வரும்படியாக மீத்தேலியூஜினாங்கிற ஒரு மருந்து வச்சுருக்கிறோம். அதனால் இந்த ஈக்கள் அதை கவரப்பட்டு இந்த பொறிக்கு சேருது. இந்த பொறி எங்களுடைய வேளாண்மை அறிவியல் மையத்திலிருந்து விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் வழங்கி வருகிறோம். அந்த பொறிகளை ஒரு ஏக்கருக்கு 5 இடங்களில் நம்ம வைக்கும்போது ஒரு மரத்தில் ஒரு 3 அடி 4 அடியில் உள்ள நம்ம கட்டி விடும்போது
ஆண் ஈக்கள் எல்லாம் இந்த பெண் ஈக்கள் உள்ளே இருக்குதுன்னு நினச்சிட்டு கவர்ந்து இழுக்கப்பட்டு அந்த பொறிகளின் உள்ள விழுந்து செத்து போயிடும். அதனால் ஆண் ஈக்களை எல்லாத்தையும் இந்த முறைகள் மூலம் வந்து நம்ம அழிச்சிடலாம். இது தோட்டம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா, பெரிய மரங்களாக இருந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு 10 பொறிகள் கூட வைக்கலாம். அடுத்ததாக இப்படி ஆண் ஈக்கள் அழித்ததுக்கப்புறம் பெண் ஈக்களையும் மற்ற ஈக்களையும் அழிப்பதற்காக என்ன பண்ணணும்னா பெய்ட் ஸ்ப்ரேயிங் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்குது. அதில் என்ன பண்ணணும்னா ஒரு லிட்டர் நீருக்கு 100 கிராம் வெல்லம், சாதாரண வெல்லம், கரும்பு வெல்லம் 100 கிராம் மற்றும் டெல்டாமெத்ரின் என்று சொல்லக்கூடிய மருந்து 1 லிட்டருக்கு 1 மில்லி, இது ரெண்டையும் கலந்து ஒரு ஏக்கருக்கு காய்களில் அடிக்காமல் இலையிலேயும் அங்கங்கேயா ஒரு 8 லிட்டர், ஒரு ஏக்கருக்கு 8 லிட்டர் என்ற அளவில் வந்து அங்கங்கேயா ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி நம்ம தெளிப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தினுடைய இனிப்புக்காக இந்த ஈக்கள் கவரப்பட்டு இந்த டெல்டாமெத்ரினுடைய விஷத்தன்மையால் அது இறந்து அங்கங்கு விழுந்துடும். அதை மாதிரி கவர்ந்து இழுக்கத்தான் முடியுமே தவிர மொத்தமாக ஸ்ப்ரேயிங் பண்ணும்போது அது பறந்து இங்கே போயிடும். அதனால் இந்த 2-3 முறைகளை பின்பற்றி இந்த ஈக்களை அழித்து நல்ல மகசூல் பெறுமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற மரிக்கொழுந்து சாகுபடி குறித்தும் பொருளீட்டு கடன் குறித்தும் வான்கோழி வளர்ப்பு குறித்தும் மற்றும் மா பழ நிர்வாகம் குறித்தும் பார்த்திருப்பீங்க. இவை எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின் அஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.